ஒன்று கூட்டிட்டாங்கடா, ஒன்று கூட்டிட்டாங்க. ஒன்று கூடி பார்வை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. கமருதீன் விக்ரம் இருக்காம இருங்க, சபரியை போட்டு அடித்து முக்கியமான இடத்துல அடிச்சு விட்டாங்க. அவன் அடின்னு அடிக்கிறாங்க, போட்டு வன்மத்தை தீக்கிறாங்க. வன்மங்க உண்மையிலே. விக்ரம்லாம் ஒரு வக்கரம். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நம்பர் 5. 5வது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி நிற்கணுங்க. ஹோல்டு பண்ணி நிற்கணும். ஸோ அதில் வந்து என்னென்னா, இங்கேருந்து பாலை வந்து த்ரோ பண்ணி அட்டிக்கணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும். டிஸ்டர்ப் பண்ணி அவங்க விட்டுட்டாயின்னு வச்சிங்களேன், மேலே அந்த இது கொட்டிடும், மாவுலாம் மேலே கொட்டிட்டு அவுட்டு. ஸோ அதை ஹோல்டு பண்ணி நிற்கணும், எவ்வளோ நேரம் நிற்கணுமோ. ஸோ அந்த டைமிங் தான் முக்கியம், விழாமல் நிற்கணும், அவ்வளோதான். ஸோ எல்லாம் அவுட் ஆகிட்டாங்க. சபரி உண்மையிலே வேறு லெவலுங்க, டாஸ்க்கு பயங்கரமாக பண்ணுறான். சுபிக்ஷா சூப்பராக பண்ணிச்சு இதில். ஆனால் அட்டின்னு அடித்து இவங்க விடுவாங்களா, சும்மா போட்டு பொழந்துட்டாங்க. போட்டு அடித்த அட்டியில் கெதி கலங்கி போய் மூஞ்சி கிஞ்செல்லாம் அட்டிக்குது. பாருக்கு மூஞ்சில் விழுவுது அட்டி. ஆனால் சபரியை தாங்க போட்டு உரிச்சு எடுத்துட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸே கிடையாதுன்னு கத்துறான் அவன். சபரி அப்படிங்கிறான், எங்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது, அப்படிலாம் ஃபீலிங்ஸ் பார்த்தாலாம் நல்லா இருக்காது அப்படிங்கிறான். சுபிக்ஷா வந்து கையை இன்னொரு இதில் வச்சுட்டு, அதனால் உடனே சுபிக்ஷா தூக்கிட்டாங்க, கடைசி 3 இடத்துல தூக்கிட்டாங்க. அப்புறம் சொல்லுது பாரு, டே ஏன்னா இந்த அடி அடிக்கிறீங்க, எவ்வளோ நாள் பார்க்கடா உங்களுக்கு, உங்கள் வன்மத்தெல்லாம் தீர்த்துக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இருந்தாலும் போட்டு அடின்னு அடித்து அவனால் முடியலைங்க, கையெல்லாம் ஆடுது சபரிக்கு. ஒரு ஸ்டேஜில் அப்படி மாவு கொட்டிடுச்சு லைட்டாக. ஏன்னா இவங்க அடித்த அடி அந்த மாதிரி எப்படி நிற்க முடியும், எவ்வளோ நேரம் நிற்க முடியும். சேண்டாலாம் அழுகுது, ஏன்னா சபரி அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் விடன்னு ஆடுதுங்க. பரிதாபமாக இருந்துச்சுங்க அவனுக்கு. இந்த வக்கர புத்தி இருக்குது பாருங்கள், இவன் இருக்கிறவரையும் உருப்படாது. எங்கே போனாலும் இவங்க தொல்லை தான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் சபரி அவுட் ஆகிட்டான். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணா? அதில் தாங்க கேமே இருக்குது. எல்லோரும் என்ன சொன்னாங்க, பாருக்கு விளையாட தெரியாது, டாஸ்க் ஆட மாட்டா, வீட்டு வேலை செய்ய மாட்டா, அவள் வேஸ்ட்டு, கத்தியே கண்டென்ட் பண்ணுவா, எந்த கண்டென்ட்னு தெரியாதுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு தெரியும் அவள் கண்டென்ட் கொடுக்குறது. ஒன்றும் இல்லை, எல்லோரும் சம்பாதிக்கிறாங்களே இந்த ரிவ்யூஸ் பண்ணி. பரதேசிங்க எல்லாம் என்ன, பாரு கண்டென்ட் போட்டால் தான் ஓடும். திவ்யா போடுங்க, ஓடாது. டைட்டில் வின்னர் காணாவினத்தை போடுங்க, அதுவும் ஓடாது. எவனா போட்டாலும் ஒருத்தன் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது, பார்வை போட்டால் தான். அது மாதிரி பாரு வந்து சாதிச்சிருச்சுங்க. ஸோ டிக்கெட் ஃபினாலே கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் 5வது டாஸ்கில் கெத்தாக நின்று வின் பண்ணிடுச்சு பாரு. ஹேட்ஸ் ஆஃப் பாரு, வேறு லெவல். இப்படி தான் இருக்கணும். ஆனால் சபரி தான் வின் பண்ண வேண்டியது. இவங்க போட்டு அடித்த அடியில், ஆனால் பாருக்கும் சரியான அடி தான். எல்லாம் ஒன்று கூடி அடித்து முடிச்சு விட்டாங்க கதையை. கேட்டுச்சு இது, வன்மத்தை கக்காதீங்கடான்னு கேட்டுச்சு. விடலையே இவங்க. பரவாயில்ல, இருந்தாலும் 5 டாஸ்க்கு முடிஞ்ச பிறகும் சபரி தான் லீடிங்கில் இருக்கான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.